Let the world hear his word. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று லூக்கா 6:38 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எவ்வளவு பணம் கிடைத்தாலும் எல்லாவற்றையும் செலவழித்து அதையும் தாண்டி கடன் வாங்கி செலவழிப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கியாராகவும் சுவிசேஷகராகவும் வாழ்ந்த ஜான் வெஸ்லி நமக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். ஜான் வெஸ்லி மிகவும் எளிமையாகத்தான் தன் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் ஆரம்பித்தவர். ஆனால் தேவன் அவரை படிப்படியாக முன்னேறச் செய்தார். அவருடைய ஆண்டு வருமானம் 1400 பவுண்டுகளாக மாறியது. அது 2001 ஆண்டு கணக்கின்படி $3,00,000. இவ்வளவு பணத்தை ஜான் வெஸ்லி என்ன செய்தார்? இந்த பணத்துக்கு அவர் தசம பாகம் கொடுத்திருப்பாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை. தசம பாகத்தையும் தாண்டி மிக மிக அதிகமாக தேவ ஊழியங்களுக்காக கொடுத்தவர். அவர் தன்னுடைய ஆண்டு வருமானம் 1400 பவுண்டில் 30 பவுண்ட் பணத்தை மட்டுமே தனக்காக செலவு செய்தார். அதாவது 98% ஊழியத்திற்கும் 2% தனக்காகவும் செலவு செய்தார். ஜான் வெஸ்லி ஒருமுறை பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது இவ்விதம் கூற ஆரம்பித்தார்: பணம் என்பது தேவனிடமிருந்து நாம் பெறும் நன்மை. இந்த பணம் தேவ பிள்ளைகளின் கையில் இருந்தால் அது பசித்தவர்களுக்கு ஆகாரமாக, தவித்தவர்களுக்கு தண்ணீராக, உடுக்க துணியற்றவர்களுக்கு நல்ல ஆடையாக, பரதேசிகளுக்கு நல்ல தங்கும் இடமாக, வியாதியஸ்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகமாக பயன்படும். பார்வையற்றவர்களுக்கு கண்ணாக, முடவர்களுக்கு காலாக, மிகுந்த வேதனையில் இருப்பவர்களுக்கு நிவாரணமாக பயன்படும். ஆகவே தேவ பயம் நிறைந்த ஒவ்வொருவரும் பணத்தை எவ்வாறு கையாளுவது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் நம்மை வழிநடத்த ஜான் வெஸ்லி பணத்தை குறித்து 3 வழிமுறைகளை கூறுகிறார். முதலாவது, நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடியதையெல்லாம் சம்பாதியுங்கள். 2வது, சேமித்து வைக்கக்கூடியதையெல்லாம் சேமித்து வையுங்கள். 3வது, கொடுக்கக்கூடியதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து விடுங்கள். இந்த தத்துவத்தில் தான் ஜான் வெஸ்லி வாழ்ந்தார். மேலும் அவர், நான் இறக்கும்போது 10 பவுண்ட் பணத்தை என்னிடம் வைத்திருந்தாலும் நான் திருடனாகவும் கொள்ளைக்காரனாகவுமே இருப்பேன் என்றார். ஆம், அவர் தனக்கென எதையும் வைக்காதிருந்தவர். ஆசீர்வாத வாய்க்காலாக வாழ்ந்தவர். தேவனிடம் மிக அதிகமாக பெற்று ஜனங்களுக்கு மிக அதிகமாக கொடுத்தவர். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தனக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் நமக்காக தந்தார். நாம் இவ்வாறு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டால் நமக்கு எங்கே ஒன்றும் இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மை வர்த்திக்கச் செய்வார், பெருகச் செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நம் மடியில் போடுவார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட ஒரே வழி கர்த்தருக்காக கொடுப்பதுதான். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். Have a successful week ahead. God bless you.